பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஊழியத்தை செய்வதற்கு முன்பாகவே அவர் எங்களை கேட்டிருந்தார். நேற்றும் இங்கே வருவதற்கு அவர்கள் தேவ சித்தத்தின்படி இன்னைக்கு வந்திருக்கிறார்கள். அவருடைய கருத்திலே நான் கொடுக்கிறேன். அவர்கள் சாட்சியோடு கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு இன்னைக்கு கர்த்தர் நம்மளோட பேச போகிறார். இன்னைக்கு கர்த்தர் நம்மளோட பேச போகிறார் சொல்லி விசுவாசிக்கணும். ஒரு அலையில சொல்லலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்களுக்காக ஆயத்த ஸ்பெஷல் ஒரு ஆகாரம் இருக்குது. என்னோட பாடல் மூலம் சாட்சி மூலம் வார்த்தை மூலம் கர்த்தர் இன்னைக்கு நம்மளோட பேச போகிறார். நீங்க அவரிடத்துல கொடுப்போம். கர்த்தர் மூலமா நம்மை வழிநடத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான் இங்கே ஹோட்டலில் தான் இருந்தேன். பழைய ஆள் தான். நான் ஒரு புதிய மனிதனாக வந்திருக்கேன். பழைய ஆள் எப்படி இருந்தேன்னா ரொம்ப மோசமாக இருந்தேன். பல கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாகி எல்லா போதை பழக்கத்தையும் பண்ணியிருக்கேன். இந்த டீப்பில் ரவுடிசம் பண்ணியிருக்கேன். கட்சிக்காரர்கள்லாம் சேர்ந்து ரவுடிசம் பண்ணியிருக்கேன். பயங்கர போராட்டத்தில் இருந்திருக்கேன். எனக்கு முன்னாடியே அக்கா அண்ணன் எல்லாமே ரசிக்கப்பட்டாங்க. நான் ரசிக்கப்படலை. நான் இந்து மார்க்கத்தில் இருந்தேன். சபரிமலைக்கு மாலை போட்டுருவேன். வீட்டில் பாட்டு போட்டுக்கிட்டு சவுண்டாக பாடுவோம். பக்கத்தில் ஜெபம் பண்ணியிருப்பாங்க அக்காலாம். அவ்வளோ ரொம்ப இதுவெல்லாம் பண்ணியிருக்கேன். ரொம்ப நான் சொல்லணுன்னா 1 மணி நேரம் எனக்கு வேணும். அது நான் சுருக்கமாக சொல்லிடுறேன் உங்களுக்கு. அவ்வளோ போராட்டங்கள். எங்கள் அண்ணன் பாஸ்டர் இருக்கார் பாண்டியில். நான் அவரு என்னை கண்டாலே எல்லாருக்குமே பயம்தான். டெய்லி தண்ணி அடிச்சுட்டு தான் வருவேன் வீட்டுக்கு. தண்ணி அடிச்சுட்டு வீட்டுக்கு வரனால எல்லாருக்கும் பயப்படுவாங்க என்கிட்ட. ஏன்னா துணிச்சலாம் அடிச்சிடுவேன் எதனா பேசினாங்கன்னா. அந்த அளவுக்குள்ள நான் ஒரு சிறிய பாடலை பாடிட்டு அது சாட்சி சொல்றேன். அழகானவர் இயேசு, அன்பானவர், பாசமுள்ளவர், என்னை ஆதரிப்பவர். அழகானவர் இயேசு, அன்பானவர், பாசமுள்ளவர், என்னை ஆதரிப்பவர்.
பரிந்து பேசுபவர், பிதாவிடம் எனக்காக பரிந்து பேசுபவர், பூர்வபுத்தகத்தில் என் பேரை எழுதி வைத்தவர், பூர்வபுத்தகத்தில் என் பேரை எழுதி வைத்தவர், நல்ல மேய்ப்பனாய் என்னை தெரிந்து கொண்டவர், நல்ல வைத்தியராய் என்னை குணமாக்கியவர், நல்ல மேய்ப்பனாய் என்னை தெரிந்து கொண்டவர், நல்ல வைத்தியராய் என்னை குணமாக்கியவர், பிதாவிடம் எனக்காக பரிந்து பேசுபவர், பிதாவிடம் எனக்காக பரிந்து பேசுபவர், ஜீவபுத்தகத்தில் என் பேரை எழுதி வைத்தவர், ஜீவபுத்தகத்தில் என் பேரை எழுதி வைத்தவர், அழகானவர் இயேசு அன்பானவர், பாசமுள்ளவர் என்னை ஆதரிப்பவர், அழகானவர் இயேசு அன்பானவர், பாசமுள்ளவர் என்னை ஆதரிப்பவர். அல்லேலூயா. உலகான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்தவர் கர்த்தர். ஒரு போராட்டங்கள் மத்தியில் நான் இருந்தேன். இந்து மார்க்கத்தில் இருக்க சொல்ல ஒரு கடன் தொல்லை பாரம் தான் எனக்கு. நான் சபரிமலைக்கு போயிருக்கேன், திருப்பதிக்கு போயிருக்கேன், நடந்து கோட்டையிலேருந்து நடந்து போவேன் திருப்பதிக்கு. திருப்பி இதுக்கு கூட வந்து எல்லாம் கொட்டா போட்டுன்னு வசூல் பண்ணுவாங்க தெரியுங்களா. நாங்கள் ஒரு கொட்டா போட்டுருவோம், இன்வெஸ்ட்மால் படத்தை வச்சுட்டு எல்லாம் வசூல் பண்ணுவோம். நல்லா வசூல் பண்ணிட்டு எங்கே வரோம்னா இங்கே கல்லுக்கடை இருக்கும். சாயந்தரமான அந்த கல்லுக்கடையில் வந்து உட்காந்து ஃபுல்லாக சாப்பிட்டு போய் உட்காந்துருவோம். எல்லாம் கடையாக வசூல் பண்ணுவோம். நான் போய் கேட்டாலும் எப்படி கேட்குறதுன்னா ஒரு அதிகாரமாக கேட்போம். குத்து வச்சிட்டா மாரி நான் கேட்போம். அப்போல்லாம் வந்து நிம்மதி கிடையாது, சந்தோஷம் கிடையாது, சமாதானம் கிடையாது. இந்த இடத்தை விட்டு நான் மாறினேன். பழைய மனிதனா இங்கிருந்து அசோக் நகருக்கு போனேன். அங்கே போய் புதிய மனிதனா மாற்றிட்டார் எனக்கு கர்த்தர். அருமையான சகோதரி தான் எனக்கு வந்து அவங்க சாட்சி மூலியமாக தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். அசோக் நகர் பகுதியில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து 3 பட்ட பிள்ளைங்க, அன்பான சகோதரிங்க. அவங்க கூட பிறந்த சகோதரி மாதிரி என்னை பார்த்துனாங்க. அங்கே போனோம், நல்லா விசாரிப்பாங்க. பயங்கர போராட்டம், ரொம்ப கஷ்டமாக இருந்தேன். அந்த இடத்துல பாஸ்டர் வருவார், அவங்க ப்ரேயர் வைப்பாங்க, அவங்க கூப்பிடுவாங்க, வாங்க வந்து கலந்துங்கன்னு. சரி நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கோம், சரி இது போய் பார்ப்போம், என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போமே. இது வரலாம் பண்ணதெல்லாம் நம்ம போனது புதிய மனிதனாக தான் நம்ம போகணும் நம்ம இடத்துக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரேயரில் போய் உக்காந்தேன். அந்த பாஸ்டர் புதுசாக நம்ம என்னை முன்னாடி பார்த்தா மாரி என்கிட்ட பழகினார், பேசினார். எப்படி இருக்கீங்க, எப்போ வந்தீங்க அப்படின்னு பேசும்போது என்ன பார்த்தா மாரி பேசுகிறாரு அப்படின்னு ஒரு அன்பாக என்னை வச்சாரு, பேசினார். பேசும்போது சரின்னு சர்ச்சுக்கு போகலான்னு ஒரு ஆர்வமாக இருந்தேன். சர்ச்சுக்கு போயிட்டு ஞானஸ்தானம் எடுக்கும் போது என் கூட பிறந்த சகோதரிலாம் தடை பண்ணாங்க, ஞானஸ்தானம் கொடுக்காதீங்க அப்படின்னு. நான் ஒரே ஸ்டெடியாக நின்றுட்டேன், ஒரே பிடிவாதமான நான் ஞானஸ்தானம் எடுத்து ஆகணும். நான் சத்திய வார்த்தையை கேட்டது வந்து 2 மாதம் தான். 3வது மாதம் ஞானஸ்தானம் கொடுக்கணும், கொடுக்குறேன்ட்டார் பாஸ்டர். அத்தாலாம் தடை பண்ணாங்க. தடை பண்ணது நான் ஒத்துக்கலை. சரி நான் எடுத்துதான் ஆகணும்னு சொல்லி ஒரே பிடிவாதமாக இருந்தேன். ஞானஸ்தானம் எடுத்தேன். ஞானஸ்தானம் எடுத்துட்டு கூட எனக்கு அந்த கெட்ட பழக்கம் வந்து போல. அந்த கெட்ட பழக்கத்தை நான் தொடர்ந்து பண்ணேன். தண்ணி சாப்பிட ஆரம்பித்தேன், சிகரெட் பிடிக்க ஆரம்பித்தேன். கர்த்தர் ஒரு சித்தம் வச்சிருக்கிறார். நான் ஒரு சித்தம் இல்லாத அளவுக்கு எதுவும் நம்ம பண்ண முடியாது. அது பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா எனக்கு டிபி அட்டாக் ஆயிடுச்சு. சாவுற நிலைமையில் வந்துட்டேன். நான் ஒரு காலையில் வெறும் வயிற்றாடா 8 மாத்திரை போடணும் நீட்டாக. அங்கே ஹாஸ்பிட்டலில் அவங்க எதிர்க்கவே போகணும், தண்ணி எடுத்துன்னு போகணும். 6 மாதமாக அந்த மாத்திரை போட்டால் தான் உனக்கு நல்லா ஆகும்னு சொல்லிட்டாங்க. 1 மாதம் போட்டேன். 1 மாதம் போட்டு சரி நம்ம தான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கோம், நம்ம திருவண்ணே எடுக்கிறதுல நம்ம கட்ட பழக்கத்தால் நம்ம வசனத்தை சொல்லும் போதே நம்ம கேட்குறோம், அந்த வசனத்தின் பிரகாரம் நம்ம நடந்துக்கணும்னு சொல்லிட்டு வந்து திருவண்ணே எடுக்க மாட்டேன்.
முழங்கால் படிக்கிட்டேன் வீட்டில். எங்கள் ஒய்ஃபுக்கு தெரியாது. நைட்டு 12 மணிக்கு எழுந்து முழங்கால் படிக்கிட்டேன். ஏசப்பா, நான் உங்கள் இடத்துல வந்துட்டேன். என்னுடைய பாவங்கள்லாம் நீ தான் மன்னிக்கணும், என்ன பரிசுத்தம் பண்ணணும். எல்லா கெட்ட பழக்கத்தையும் நான் விட்டு விலகிறேன். எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடு. உம்முடைய ஊழியத்தை நான் பணி செய்துன்னு இருக்கேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடி என்னுடைய சாட்சிகளை சொல்லி ஆத்துமாக்களை அதை எனக்கு ஜீவனை கொடுங்க. 6 மாசத்துல சாப்பிட வேண்டிய மாற்றே 3 மாசத்துல தான் நான் சாப்பிட்டேன். எனக்கு கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். எங்க பாஸ்டர் என்ன பண்ணிட்டாரு, திடீர்னு ஒரு சண்டே வந்து தெருவுந்து இன்னைக்கு வந்து ஒயிட் அண்ட் ஒயிட்லேயே வாங்க அப்படின்னு சொன்னார். ஒயிட் அண்ட் ஒயிட்லேயே தான் நான் போனப்போ என்னென்ன, நான் எப்பவுமே கீழே தான் உட்காருவேன். கீழே உட்காரவன் பாட்டு பாட சொல்லுவாங்க, டானிக் பாட்டு ஜம்ப் பண்ண சொல்லுவாங்க. கீழே பாட்டு வந்துடுவேன். எனக்கு அவர் ஆர்டினேஷன் கொடுக்குறாருன்னு எனக்கு தெரியாது. இவருக்கு தெரியும். இவர் வந்து எனக்கு சித்தப்பா, அவர் போதகராக இருக்கார். இவங்ககிட்டலாம் சொல்லியிருக்காங்க, அவர்கிட்ட சொல்லாத இன்னும் பாஸ்டர் சொல்லிட்டே இருக்காங்க. எல்லாம் முடிஞ்சதும் என்னை கூப்பிடுறாரு பாஸ்டர், செல்வன் ராஜ் ஸ்டேஜுக்கு வாங்க அப்படின்னு. என்னங்க ஐயா நேம சொல்லிட்டு எனக்கு 3 மணி நேரம் ஆடிஷன் கொடுக்குறாரு. என்னங்க ஐயா திடீர்னு எனக்கு கொடுக்குறீங்க, என்கிட்ட சொல்லலாம் இல்லை, சொல்லக்கூடாதுன்னு தான் நான் உனக்கு கொடுத்தேன். இதுலேருந்து நீ வந்து இங்கே கீழே உட்காரக்கூடாது, ஸ்டேஜ் மேலே தான் உட்காரணும், பாடல் பாடணும், நீ நல்லா பாடுறிய பாட்டு பாடுன்னு சொல்லி விட்டுட்டேன். அதுலேருந்து நான் ஒர்ஷிப் பண்ணுறதெல்லாம் எங்கள் சர்ச்சில் நான் தான், நானும் இன்னொரு போதகரும் சுந்தர்ன்றவர், அவர்கிட்ட ஒர்ஷிப் பாடலாம் பாடுவோம். அருமையான பாடல் தான் எங்கள் பாஸ்டர் இந்த பாடல். ஒரு பாடலை பாடுறேன். இயேசு ராஜா எந்த நேசா உம்மை காணும் நாளேதோ, இயேசு ராஜா எந்த நேசா உம்மை காணும் நாளேதோ, எந்த நீ வருவே உள்ளம் ஏங்குமே,
நகரில் பறந்திடுவேன், உலகினை மறந்திடுவேன், பரிசுத்த நகரில் பறந்திடுவேன், வருவேன் என்னை தருவேன், என் இறைவா உங்களில் மகிழ்வேன், வருவேன் என்னை தருவேன், என் இறைவா உங்களில் மகிழ்வேன், நீர் வருவேன் உள்ளம் ராஜா எங்கள் சாவை காணும் நாளோ, என்று நீ வருவேன் உள்ளம் ராஜா எங்கள் சாவை காணும் நாளோ. அசோக் நகர் பகுதியில் போய் நான் வெஸ்ட் மாவட்டத்தில் கல்வாரி ஜப வீட்டில் வந்து ரசிக்கப்பட்டு 25 வருஷம் ஆகுது. அவருடைய ஊழியத்தை சாட்சிகள் எல்லாம் வெளியில தான் பண்ணேன், வெளியில் பண்ணின்னு இருக்கேன். 20 வருஷமாக ஒரு ஷிப்பு எல்லாத்துலேயும் இருந்துட்டு இப்போ நாங்கள் வெளியில் வந்திருக்கோன்னா எங்கள் போதகர் மறித்தார். அவர் சன்னு தான் இப்போ நட்டுன்னு இருக்காரு. அவர் சன்னு வந்து வேறு மாதிரியாக பண்ணோம் அப்படின்னு சொன்னார். சரி நீங்கள் பண்ணினே இருங்க, நாங்கள் வெளியே போய் ஊழியம் பண்ணிட்டு வரோம். நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். இப்போ வெளியில் எல்லா இடத்தையும் போயின்னு இருக்கோம். செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், மதுராந்தகம், திண்டிவனம், அந்தவாசி, ரெட்டில்ஸு, பொன்னேரி எல்லாம் பகுதியிலையும் நாங்கள் போய் சாட்சிகள் சொல்லிட்டு பாட்டு பாட்டு வரேன். கர்த்தர் கொடுத்த கொஞ்சம் ஞானத்தில் நான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்காக ஜெபம் பண்ணுங்க. இன்னொரு முறை வந்தால் அதிகமாக சாட்சி சொல்கிறேன். எனக்கு டைம் இல்லை. நான் வார்த்தையை கேட்குறோம். நான் வார்த்தைக்காக ஜெபம் பண்ணலாம். கண்களை மூடி இருப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிற ராஜா, வானத்திற்கும் பூமிக்கும் சர்வலோகத்துக்கும் அதிபதியான எங்கள் தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சி காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நீர் நல்லவர், வல்லவர், பரிசுத்தம் மாறாதவர், அன்பின் பிதா, ஆலோசனை கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நித்திய பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம், லீலி புஷ்பமே ஸ்தோத்திரிக்கிறோம், உன்னதத்தில் வாசமா இருக்கிற எங்கள் தகப்பனையும் ஸ்தோத்திரிக்கிறப்பா. உமக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தா தகப்பனே. கடந்த நாட்கள் எல்லாம் கன்னிமணி போல காத்து வந்த தேவனே, இந்த மனமகிழ்ச்சி காலை வேளை உங்களுடைய பிள்ளைகளோடு நாங்கள் சந்திக்க முடியாத கிருபை செய்தீரை. நன்றியான ஸ்தோத்திரம் தகப்பனே. நன்றி ராஜா. வானம் பூமி மாறினாலும் ஒரு நாளும் மாறாத தேவனா இருக்கபடியாலே ஸ்தோத்திரிக்கிறப்பா. உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய பார்த்து தேடி வந்திருக்கிறார் தகப்பனே. எந்த கஷ்டத்தோடு துன்பத்தோடு கவலையோடு வந்திருக்கிறார்களோ வந்தவர் வந்தவனமா போகக்கூடாது தகப்பனே. நிறைந்த ஆசீர்வாதத்தோடு பலத்தோடு சுகத்தோடு போகக்கூடிய உங்களுடைய கிருபை கரங்கள் தாமட்டு தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிற ராஜா. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலைகளை கட்டளையிட தகப்பனே. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணத்தை கட்டளையிட தகப்பனே. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு ஞானத்தை ஊற்று தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறப்பா. எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்க முடியாத ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஆவியானவர் எங்க உண்டோ அங்க விடுதலை உண்டு சொன்ன தேவனே. ஸ்தோத்திரிக்கிறப்பா. விடுதலோடு பற்றி கொள்ளும்படியான கிருபை செய்ய தகப்பனே. ஸ்தோத்திரப்பா. இந்த சபைக்காக கொடுத்த போதகரை கரத்துல ஒப்பப்படுத்த தகப்பனே. அவரை வல்லமையா எடுத்து பயன்படுத்த தகப்பனே. இந்த ஊழியத்தை பலமா செய்ய முடியாத கிருபை வல்லமை தார் தகப்பனே. மென்மேலும் வளர முடியாத அநேக ஆத்துமாக்களை அழக முடியாத கிருபை வல்லமை தார் தகப்பனே. அவருக்காக கொடுக்கப்பட்ட தாயார் அருமையான ஜூலி சகோதரி கரத்தில் ஒப்புக்கொடுத்த தகப்பனே. நம்ம சகோதரியை ஆசீர்வதி நம்பிக்கையுள்ள சிறைகளை அறதுக்கு திரும்ப ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை உனக்கு தருவேன் சொன்ன தேவனே. ஸ்தோத்திரிக்கிறப்பா. அப்படியா நீ ஆசீர்வாதத்தை காண முடியாத கிருபை செய்த தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறப்பா. உங்களுடைய வார்த்தைக்காக நாங்கள் வந்திருக்கிற தகப்பனே. ஸ்தோத்திரப்பா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடையாக்க வேண்டி சொன்ன தேவனே. ஸ்தோத்திரப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் விடுதலையோடும் சமாதானத்தோடு ஆசீர்வாதத்தோடு போக முடியாத கிருபை கரங்கள் தாங்கள் தகப்பனே. உடன் ஊழியர்கள் இசைக்கருவி வாசித்த ஒவ்வொரு சகோதரியும் கரத்துல ஒப்புக்கொடுத்த தகப்பனே. ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதி தகப்பனே. உங்க கையிட்டு செய்யற வேலை சிறங்களா நீ ஆசீர்வதி. போக்குவரத்தெல்லாம் தூதரை காவல் வைத்த தகப்பனே. ஸ்தோத்திரிக்கப்பா. எல்லாவற்றையும் மூடிய கரத்திலே நான் ஒப்புக் கொடுக்கிறேன். பேசுகிற மகனை மூடி மறைத்து நீ பேசும் நாங்கள் கேட்கிறோம். எல்லாவற்றையும் பொறுப்பாத்திலே கொடுக்கிறேன். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். துதிகன மகிமை எல்லாவற்றையும் மக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
சத்தமா சொல்லலாமா? சத்தமா சொல்லுவோம். சத்தமா சொல்லுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தர்மையான நாளை காண்படி உங்களுக்கும் எங்களுக்கும் தெய்வம் ஜீவனை கொடுத்து பலனை கொடுத்து ஆயுஷை கொடுத்து ஒரு சமூகத்தில் வந்து அமர்படியான பாக்கியத்தை கொடுத்தார். இதற்காக தேவனுக்கு நான் செலுத்துகிறோம். விசேஷமாக இப்படிப்பட்ட வாய்ப்பினை கொடுத்த அருமையான போதகருக்கும் சபை யாவருக்கும் உங்கள் யாவருக்கும் உடன் ஊழியக்காரர்களுக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக இந்த மனமகிழ்ச்சி நாளில் யாரெல்லாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்திருக்கிறீங்களோ அதை யார் அறிவார்? யார் அறிவார்? நான் தெரிந்து கொள்ள முடியாது, ஊழியக்காரர் தெரிந்து கொள்ள முடியாது. ஆனால் யாருக்கு தெரியும்? சத்தமாக அணிந்து சொல்லலாமா? காலையில் எழுந்து ஆண்டவர் இன்னைக்கு என்னோடு கூட பேசணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு கூட யாரெல்லாம் செபித்துட்டு வந்தீங்க? ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் என்கிட்ட பேசணும். ஆண்டவரை, ஒரு மனிதனுடைய சத்தத்தை நான் கேட்கக்கூடாது, உங்களுடைய சத்தத்தை மாத்திரம் நான் கேட்க வேண்டும். அது எனக்கு விடுதலை கொடுக்கணும், சமாதானத்தை கொடுக்கணும், ஆறுதலை கொடுக்கணும், சந்தோஷத்தை கொடுக்கணும், என் குடும்ப தேவைகளை சந்திக்கணும், என்னை சுற்றி இருக்கிற உறவுகள் என்னை நேசிக்கணும், நான் அவர்களை நேசிக்கணும். எனக்கு விரோதமாக எழுப்புகிற எந்த ஒரு காரியமும் என்னை மேற்கொள்ளாதபடிக்கு அவர்களுக்கு முன்பாக என்னை வெளிச்சமாக வைக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபத்திலே நீங்கள் காத்திருந்தால் நிச்சயமாக அந்த தேவன் செய்வார். ஆமென். சத்தமாக சொல்லலாமா? சத்தமாக சொல்லலாமா? ஐயா சொன்னாங்க, ஒரு வசனத்தை ஒரு வார்த்தை சொன்னாங்களா, இயேசு கிறிஸ்து 3 நாள் மலையில உபதேசம் பண்ணினார். அப்படி பண்ணும் பொழுது 3 நாளும் ஜனங்கள் அங்கே அமர்ந்திருந்தாங்களா? நல்லா கவனிக்கணும். இந்த 3 நாளும் வெறும் பகல் மட்டுமா இரவும் சேர்த்தா? இரவும் பகலும் சேர்த்து. அதனாலதான் வீட்டுக்கு போக முடியல, சாப்பாட்டுக்கு பலவீனமா இருந்திருப்பாங்க. ஆனா ஆண்டவர் மட்டும்தான் தெரியும் அவங்க எந்த மாதிரி சூழ்நிலை அமர்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது. இதுக்கேற்ற போல பலன் கொடுக்கும்படி தேவையான ஆகாரங்களை தேவன் கட்டளையிட்டார். ஆனா 3 நாட்கள் ஒரு மலை பிரசங்கம் பண்ணும் பொழுது அந்த இடத்துல வெளிச்சம் இருந்ததா? இங்க ரோட் லைட்லாம் இப்ப இருந்த அப்ப இருந்திருக்குமா? ஆனா இரவுல கூட பண்ணியிருக்காரு பாருங்க. 3 நாள் இரவும் பகல். ஆனா பைபிள் அப்படி போடல, இரவும் பகல் அப்படின்னு போடல, 3 நாள் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனா அவங்க வீட்டுக்கு போகல. அப்ப தெரிஞ்சுக்கலாம் இரவு கூட தான் அங்கதான் இருந்திருக்கணும். ஆனா இந்த 3 நாள் வெளிச்சம் எங்க இருந்து வந்திருக்கும்? மலையில வெளிச்சம் இருக்குமா? மனாந்திரமாச்சே, காடாச்சு, என்னென்ன மிருகங்கள் இருந்திருக்கும், பல விதமான காரியங்கள் நடந்திருக்கும். ஆனாலும் இங்க எவ்வளவு பேர் அமர்ந்திருப்பாங்கல்ல, அந்த அமர்ந்திருந்த இடத்துல வேதம் சொல்லுது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வெளிச்சமானவர். அந்த வெளிச்சம் தான் அவர் பிரகாசிக்க பண்ணுச்சு. ஆமென். சுத்தமா நல்ல சொல்லலாமா? உன்னோடும் என்னோடும் கூட வெளிச்சம் என்கிற இயேசு கிறிஸ்து இருந்தா நீ உலகத்துல வெளிச்சமா இருக்கு. ஆமென். சத்தமா நல்ல சொல்லலாமா? நேரம் கடந்து போகிற வார்த்தைகளை சுருக்கமாய் சொல்லி கடந்து போகிறேன். ஒரு வசனத்தை வாசிப்போமே. லூக்காவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 23, 24 வாசிங்க. அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானோ என்று கேட்டார். அதற்கு அவர், இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள், அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமல் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். போர். இந்த 2 விஷயம் இருக்குதுல. அது எப்படி சொல்றாங்க? ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானோ அப்படின்னு ஒரு சீசன் கேட்கும் பொழுது அதுக்கு ஆண்டவர் இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். இப்ப இடுக்கமான வாசல்னா என்ன? நிறைய விஷயங்களே ஆவியானவர் ஏவுதலின்படி ஊழியர்கள் பேசியிருப்பாங்க. ஆனா வியாக்கானம் வார்த்தைகள் ஒண்ணுதான், வியாக்கானங்கள் பலவிதம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிருபையினால் பேசுவாங்க. ஆவியானவர் எனக்கு ஒடுக்கப்பட்ட அந்த கிருபையின்படி, ஒரு எனக்கு வெளிப்படுத்துகிற காரியங்களின்படி, எனக்கு கொடுத்த ஞானத்தின்படி, நான் அல்ல, எனக்குள் இருக்கிற ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். இடுக்கமான வாசலுக்குள்ள உட்பிரவேசியுங்கள், பிரயாசப்படுங்கள். இப்ப இடுக்கமான வாசல் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இன்பம் துன்பம் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும்.
24 மணி நேரம் சந்தோஷமா இருக்கணும்னா கொஞ்சம் கஷ்டமான ஒரு காரியம் தான். ஏதோ ஒரு அரை மணி நேரம் அல்லது 5 நிமிஷத்துக்குள்ளே துக்கமான காரியம் உள்ளுக்குள்ள வரும். அப்படி வரும் பொழுது என்ன ஆண்டவர், காலையில எழுந்து 1 மணி நேரம் ஜெபம் பண்ணனே, ஏன் இப்படி நடந்தது கேட்க முடியுமா? எத்தனை பேர் இந்த மாதிரி கேட்டிருப்பீங்களா? ஒரு அம்மா சாட்சி சொன்னாங்க, ரொம்ப நேர்த்தியான ஒரு சாட்சி தான் அது. ஆனா யாரும் சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி போதகருக்கு விரோதமாய் முறுமுறுத்தேன், அதனால எனக்கு பலவீனம் வந்தது. உண்மைதான். போதகருக்கு முன்னாடி, ஏன்னா தேவன் அவரோடு கூட உறவாடுகிறோம். நம்ம கிட்ட 50% உறவாடுறோம்னு சொன்னா அவர்கிட்ட 100% உறவாடுவார். அவருக்கு நம்மளுடைய ரகசியங்கள் எல்லாம் அவர் சொல்லிக் கொடுப்பார். இந்த பிள்ளை இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கு, இதுக்காக போய் ஜெபம் பண்ணு, இது தேவைக்கு இருக்கு, முடிந்தா ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி ஊழியக்கார மூலியமா பேசுவாங்க. உன்னை விசாரிக்கும்படி, உனக்கு உதவி செய்யும்படி ஒரு சௌகரியமான வைத்திருக்கன்னு சொல்றது வேதம். இப்படிதான் நேரம் ஆண்டவர் நேரம் வந்து உதவி செய்ய மாட்டார். யார் மூலியமா? ஒருத்தர் மூலியமா உதவி செய்வார். ஆக நம்முடைய வழிகள் எப்படி இருக்கிறது? நம்ம எந்த வழியில பிரவேசிக்கிறோம்? சந்தோஷமா இருக்கணும், வாழ்க்கையில் சந்தோஷம் தான் தேவைதான். ஆனா இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும் பொழுது, அதை அனுபவிக்கும் பொழுதுதான் அதனுடைய ரகசியங்கள் தெரியும். எத்தனை பேர் அந்த மாதிரி இருந்திருக்கீங்க? நிறைய பேருடைய வாழ்க்கையில கஷ்டம் இருக்கு, பிரச்சனை இருக்கு, போராட்டம் இருக்கு, வேதனைகள் இருக்கு, துன்பங்கள் இருக்கு, பாடுகள் இருக்கு, வருமான குறைவினால குடும்பத்தில் குழப்பங்களும் உண்டு. ஆமென். சத்தமா அலையில சொல்லலாமா? இதெல்லாம் மேற்கொள்ள வேண்டுமானால் தேவனுடைய சமூகத்தை நீ காத்திருக்கணும். இடுக்கமான வாசலுக்குள்ள பிரவேசிக்க பிரயாசப்படும் சில பேர் அதுக்கு பிரயாசப்பட்டு போக முடியலையா? ஏன் போக முடியல? இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? வசதி உள்ள மனிதர்கள் அதுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. நல்லா சம்பாதிப்பாங்க, லட்ச லட்சமா இருக்கும், கையில் நிறைய பணம் இருக்கு, உதவி செய்ய மனசு வராது. ஆனா நம்ம கிட்ட உதவி செய்ய மனத்திற்கும் பணம் இல்லை. அதனால்தான் நம்மளால உள்பிரவேசிக்க முடியும், தேவனுக்குள்ள பிரவேசிக்க முடியும். ஆனா அவர்களால பிரவேசிக்க முடியாது. என்ன காரணம்? ஆஸ்தியும் அந்தஸ்தியும் நோக்கி பார்க்கிறார்கள் தவிர நம்மளோட ஒரு படிக்கீழை நோக்கி பார்க்க முடியாது. அதனால்தான் அவர்கள் உள்ள பிரவேசிக்க தாமதமாக, எடுக்குமான வாசலுக்குள்ள பிரவேசிக்க பிரயாசப்பட்டும் போக முடியாதான். இதுதான் காரணம். மனசு இல்லை. நல்லா பேசுவாங்க, நல்லா அன்பா இருக்கிறவங்க தெரியும், ஆனா அவ்வளவு விஷம். நல்லா பேசுவாங்க. இந்த அக்கா மாதிரி அன்பு காட்டுறவங்க யாரும் கிடையாது, அவ்வளவு உள்ள விஷம். ஆனா அவ்வளவு மாதிரி ஆளுங்க வந்து என்ன சிரிக்கிறீங்க, நடந்திருக்கோ, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பு. கடைசி கால சத்தியம் இதுதான். இனி காலம் செல்லாது. நீ எப்படிதான் உழுந்து உழுந்து பிரயாசப்பட்டாலும் எது நடக்குமோ அது நடந்தே ஆகும். அது தேவனுடைய சித்தம். இன்றைக்கு நாங்க இங்க வந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது அவருடைய சித்தம் தான். ஆமென். சத்தமா அலையில சொல்லலாமா? சொன்னாங்க, விசாலமான ஒரு இடம் தேவை, கண்டிப்பா தேவை. நான் நிறைய இடங்களை போயிருக்கேன். சில இடத்துல சபை பெருசா இருக்கும், ஆத்மா குறைவா இருக்கும். இங்க ஆத்மா தாகம் இருக்கு, அது நான் உணர்ந்தேன். அதே மாதிரி இந்த வாணி பிள்ளைகள் ஜெபம் பண்றாங்க, ஜெபத்துல உயிர் இருக்கு. அதுல குறிப்பா அந்த அருமையான சகோதரன் பண்ண சண்டே கிளாஸ் நடத்துறாரு, அதுதான் பிரயத்தப்பட்டிருக்கேன். போன வருஷம் நடத்தினா, முதல் வருஷம் நடத்தின சாட்சி அவருக்குள்ள ஒரு வல்லமை இருக்கு. ஜெபம் அப்படி பீத்திக்குது. எத்தனை பேர் உணர்ந்தீங்களா எனக்கு தெரியாது, நான் உணர்ந்தாங்க. அதோட சொன்னேன், நான் வீட்டில் ஜெபத்தை விட்டுறாதீங்க, ஜெபம் தான் உங்களை பரலோகத்தில் கொண்டு போகும். ஆமென். சுத்தமா நல்ல சொல்லலாமா? கட்டுக்கதைகளுக்கு காவடிகளுக்கு இடம் கிடையாது. இனி காலம் செல்லாது. சத்தியத்தை அறிவீர்கள், அதுதான் உங்களை விடுதலை ஆக்கும். கதையோ காமெடியோ உங்களை விடுதலை ஆக்குவதற்கு வாய்ப்பு கிடையாது. அப்படி நம்பி போயிட்டா விழுந்துட்டோம். இப்ப நம்ம எந்த வாசலுக்குள்ள பிரவேசிக்கணுமா? இடுக்கமான வாசலுக்குள்ள பிரவேசிக்கணும். இன்பம் துன்பம் மாறி மாறி வர அதை சகிக்கிற மனுஷன் தான் நீ உயர்ந்து காணப்படுவாய். உலகத்துல நீதான் வெளிச்சமா இருக்கக்கூடாது. உன்னோட வெளிச்சமான ஆள் யாருமே கிடையாது. அவன் சத்தமான ஆளு சொல்லுங்களா? புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13-14 வாசிக்கலாம். இடுக்கமான வாசல் வழியை உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமா இருக்கிறது, அதில் வழியே பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். விசாலமான வாசல், இடுக்கமான வாசலுக்குள்ள பிரவேசிக்க கொஞ்சம் பேர் தான். ஆனா விசாலமான வாசலுக்குள்ள பிரவேசிக்கும் நிறைய பேர். அது எப்படி இருக்காது? அது என்ன அப்படின்னா, எத்தனை பேர் சினிமா பார்த்துருக்கீங்க? இப்ப இல்ல,
பார்க்குறீங்களா இல்லை எடுத்து அதை நான் சொல்ல வரல. இப்போ ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி சினிமா தேட்டருக்கு போயிருக்கீங்களா? டிக்கெட் கவுண்டர் பார்த்தீங்கன்னாக்கா அது அவ்வளோ தான் இருக்கும். ஒரு ஆள் மட்டும்தான் உள்ளே வந்து டிக்கெட் வாங்க முடியும். உள்ளே போன உடனே விசாலமாக இருக்கும். டிக்கெட் வாங்கும்போது பரவாயில்ல, திறந்து விடும்போது விசாலமான வாசல். கேட் திறந்து விட்ட உடனே படம் முடிஞ்ச உடனே அது ஓடு பாருங்க. தப்பு டைம் ஆகி போச்சு. நான் வீட்டுக்கு என்னென்ன கனவு கண்டிருப்பாங்க. சரி நீ வீட்டுக்கு பண்ண இது பண்ண அது பண்ண டைம் ஆகி போச்சு. கேட்டை திறந்தது தான். கேட்டே வருஷம் வெளில ஓடும். விசாலமான வாசல். அது எங்கே போகிறது? சோதனைக்கு உட்பட்டு. அப்போ அதுக்கு பிரயாசப்படுறாங்க நிறைய பேர். அதுக்கு தான் இன்னைக்கு உலகமே அப்படிதான் இருக்கு. 75% 100% இல்லை, 25% தான் சத்தியத்தை கேட்டு அதன்படி செயல்படுகிற பிள்ளைகளாக காணப்படுகிறார். மிச்சம் 75% கிறிஸ்துவர்கள் தான். குறை சொல்ல விரும்பல, அதுக்கு எனக்கு அதிகாரம் கிடையாது. கடைசி காலத்துல சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கணும் சொன்னா அதன்படி செயல்பட்டால் தான் விடுதலை தர முடியும். சொல்லுங்களா, நான் என் பேர் டேவிட் ராஜ், நான் ஊழியம் பண்றேன், கர்த்தருடைய சுத்தத்தின்படி செயல்படுறதுன்னா நீ யாரும்? அவருக்கும் ஒரு திட்டம் இருக்குல்ல. இப்போ ஒரு பிள்ளை பெற்றெடுத்து அது வளர்த்து நமக்குள்ள ஒரு ஆசை இருக்கும். இந்த பிள்ளை இந்த வயசுல இதை படிக்க வைக்கணும், இந்த வயசுல இப்படி வேலை பண்ணணும், இவ்வளோ சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது. இல்லை அது எதிர்காலத்துக்கு நம்ம கனவு கண்டிருப்போம், ஒரு திட்டம் போட்டு வச்சிருப்போம், டைம் டேபிள் போட்டு வச்சிருப்போம். ஒரு 80 வருஷம் அல்லது 70 வருஷம் வாழ போற நமக்கு இவ்வளவு பிளானிங் இருக்குன்னு சொன்னா உன்னையும் என்னையும் 1000 வருஷம் அரசாட்சிக்குள்ள கொண்டு போகிற தேவனுக்கு என்ன பிளான் இருக்கும்? ஆவிக்குரிய தகப்பனாகி நம்ம இயேசு கிறிஸ்து எத்தனை பிளான் பண்ணி வச்சிருப்பார். இந்த பிள்ளை மட்டுமாய் வளர்ந்திருக்கிறதே, இவருடைய எதிர்காலத்தை எப்படி கொண்டு போகணும்னு சொல்லி அவர் பிளான் பண்ணிருப்பார்ல. ஆக அவருடைய சித்தத்தின்படி செவிசாய்க்கும் பொழுதுதான் அந்த பிளானிங் நிறைவேறும். உனக்கு எனக்கு ஆசீர்வாதத்தை கண் முன்னாடி வச்சிருக்கிறார். யார் தான் எடுக்கணும்? நீ தான் எடுக்கணும். அவர் எடுத்து கையில் கொடுக்க மாட்டார், வழிகாட்டுகிறார். ஆதியில மனுஷன் படைப்பதற்கு முன்பாக உலகத்துல ஒரு மனுஷனுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் படைச்சிட்டாராம். எல்லாத்தையும் படைச்சிட்டு கடைசி அந்த மனுஷன் படைச்சாராம். படைச்சு சும்மா கூட விடல. அவன் கூப்பிட்டேப்பா எல்லாத்தையும் நீ ஆண்டுங்கப்பா, இதெல்லாம் உன் கையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப யார்கிட்ட இருக்கு? யார் தான் எடுக்கணும்? எப்படி எடுக்க முடியும்? அவருக்குள்ள இருந்தாதான் எடுக்கும். அவர் உனக்குள்ள இருந்தாதான் அதை நீ பெற்றுக்கொள்ள முடியும். இந்த உலகத்துல வாழ்கிற வாழ்க்கை கொஞ்சம் தான். இந்த கொஞ்ச நாள் வாழ்க்கையில் நம்முடைய ஆட்டம் இருக்க ஐயா சொன்னார் பாருங்க, நான் எப்படி இருந்தேன், எப்படியோ இருந்தேன். சாட்சி, நம்மளுடைய சாட்சி எப்படி இருக்கும்? ஆண்டவர் கேட்பார். சும்மா கிடையாது. கோயிலுக்கு வந்து உட்காந்து 9 மணிக்கு ஆறாதனா, 9 மணிக்கு ஆறாதனா, 8 மணிக்கு ஆறாதனா வந்து உட்காந்தாச்சு. உன் நினைவுகள் எங்க இருக்கு? இங்கேயே இருக்கா? வெளியில இருக்கா? ஒரு இந்த டம்ளர் இருக்குல்ல, இதுக்குள்ள தண்ணி இருக்கு. இதுக்கு மேல இன்னொரு டம்ளர் தண்ணி ஊத்துனா அந்த தண்ணி கீழே போகுமா இல்லை உள்ள போகுமா? கீழே தான் போகும். கரெக்டா? கீழே தானே போகும். இப்ப இவ்வளவு தண்ணி ஃபுல்லா இருக்கும்போது ஒரு தண்ணி ஊத்துமா வெளியில போகுதுன்னு சொன்னா உங்களுடைய இருதயத்துக்குள்ள உலக காரியங்களை அடக்கி கொண்டு இங்க அமர்ந்திருந்தால் தேவனுடைய வார்த்தையோ தேவனுடைய அபிஷேகமோ உள்ள போகுமா? உன் பாரத்தை மேல் வைத்து விடும். எத்தனை பேர் பாரத்தை இறக்கி வைக்கிறீங்களோ இந்த இருதயம் கிளீனா இருக்கும், சுத்தமா இருக்கும். அப்ப தேவனுடைய வார்த்தை மாத்திரமல்ல, தேவனுடைய வல்லமை உனக்குள்ள இறங்கும். ஆமென். சத்தமா அலையில சொல்லவா? ஒருத்தர் வந்து முழங்கால் போடும் போது அபிஷேகத்துல நிரம்புறாங்கன்னு சொன்னா அந்த இடம் காலியா இருக்குன்னு அர்த்தம். உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆவின் ஆட்டோமேட்டிக்கா உள்ள போயிடும். இப்படி உணர முடியும். நீ 1008 காரியங்களை நினைவில் வைத்துக் கொண்டு அங்கிருந்து வருவேன். நீ போய் ஆண்டவருடைய சம்பந்தம் இதெல்லாம் வாங்கிக்கணும். படிக்கட்டு ஏறும்போது மேல கிட்ட வந்து மாசப்படி கை விட்டுருவாங்க. எது நினைச்சியோ அது உள்ள உட்காந்துக்கும், அது வெளியில போவாது. போகலன்னு சொன்னா நீ 1000 முறை துதித்தாலும் சரி செபித்தாலும் சரி உள்ள போறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆசீர்வாதம் ஏன் இல்லைன்னு சொன்னதுதான் காரணம். உணர்ந்து கொள்ளுங்க. ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணாலும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி அந்த ஜெபம் அவருக்கு பிரியமா இருந்தா உடனே பதில் வரும். எசேக்கியா எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணார்? வியாதிப்பட்ட நாட்கள் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணார்? 2 ஒரு வார்த்தை தான். பாவியாகி ஆண்டவரே நினைத்தாருங்க. பாவியாகி என்ன 2 வார்த்தை தான். என்ன நினைச்சு பாருங்க ஆண்டவர் அப்படின்னா போனை தீர்க்க தரிசனி திரும்பி வந்து 15 வருஷம் ஆண்டு செவ்வா எப்படி இருந்திருக்கும்? உண்மையும் உத்தமமாய் நடந்தேனே நினைச்சு பாருங்களேன். நம்முடைய வாழ்க்கையில அது இருக்கா?
இருந்தா பதில் உடனே வரும். டக்கு 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 வந்துட்டே இருக்கும். உலகத்துல நீத்தா வச்சு மாதிரி. அவன் சொல்லமா இடுக்கமான வாசலுக்குள்ள பிரவேசிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த இடுக்கமான வாசல் யார்? வாசிக்கும் யோவான் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. யோவான் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 9. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தால், என் வழியில் ஒருவன் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். வந்து உட்கார்ந்துட்டா போற. உள்ளும் புறமும் வெளிச்சமா இருக்கணும்னு சொன்னா, மேய்ச்சலை கண்டடையணும்னு சொன்னா எங்க பிரவேசிக்கணும்? இயேசு என்கின்ற வாசலுக்குள்ள பிரவேசிக்கணும். இயேசு உனக்குள்ள இருக்கணும், அவருக்குள்ள நீ இருக்கணும். இந்த இருந்தீங்கன்னா நீ கேட்கிற யாவை பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள போறீங்க? சத்தமா அலையில சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்களா? குடும்பத்துல, நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய எதிர்காலத்துல ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொன்னா இடுக்கம் என்கின்ற இயேசு கிறிஸ்துவுடைய வாசலுக்குள்ள பிரவேசிக்கும். அப்பதான் நீ உள்ளம் புறமும் சுத்திகரிக்க முடியும். நீ இதை விட்டுட்டு உலகத்தின் வாசலுக்குள்ள பிரவேசித்தால் சுத்திகரிக்க முடியாது. இருக்க இருக்க கரைப்பட்ட மனுஷியாய் மாறும். கரை உலகத்தின் காரியங்களை குறிக்கும். பரிசுத்தம் தேவனுடைய சித்தத்தை குறிக்கும். நமக்குள்ள பரிசுத்தம் இருக்கு. சில நேரங்களில நம்மை நாமே உலகத்தின் காரியங்களை போக்கிக் கொள்ளும். அப்படி மூடிக்கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கிறது இல்லை. சில நேரங்களில் ஜெபம் கூரை கூட தாண்டாதுக்கு என்ன காரணம்னு சொன்னா, உதட்டுல ஒண்ணு உள்ளத்துல ஒண்ணு. உதடு சோத்திரம் பண்ணும், உள்ள எதையோ சிந்திக்கும். ஜெபம் கேட்கப்படுமா? யோசிச்சு பாருங்க. பைபிள்ல போட்டிருக்க நாவி ஆத்மா சரீரம் முழு பேலன். தோடு கூட துதிக்கும் பொழுது பதில் உடனே வரும். நம்ம ஆவி ஆத்மா இதுல ஒண்ணு மிஸ் ஆயிடுச்சு, நம்மளோட ஜெபம் கேட்காது. நம்ம நினைச்சோம் 1 மணி நேரம் நான் ஜெபம் பண்ணிட்டேன், ஆண்டவருக்கு விடுதலை கொடுப்பார். தாமதிக்கப்படும். பரிசோதனை செய்வாங்க. இப்போ பரீட்சை எழுதுற பிள்ளைகளுக்கெல்லாம் மார்க் ஷீட் கொடுப்பாங்கல்ல, கேள்வி கேட்ட பதில் எழுதிட்டீங்க. கேள்வி கேட்ட பதில் எழுதிட்ட உடனே அதில் யார் மார்க் சொல்றாங்களோ அவங்க டக் 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 டிக் பண்ண போயிடுவாங்களா? படிப்பாங்க, எந்த இடத்துல பிழை இருக்கு அப்படின்ட்டு கண்டுபிடிப்பாங்க. நம்ம ஆண்டவர் நம்ம படித்தார். பரீட்சை எழுதுற எழுத்துக்களை பிழை இருக்கான்னு பார்ப்பார். இந்த பிழை இருக்குமானால் அதுக்கேற்ற ஆசீர்வாதம் தான். நீ கரெக்டா ஜெபம் பண்றது, அந்த ஜெபம் தேவனுடைய சமூகத்தில் சரியா இருந்தா பதில் ஒண்ணு, ஆசீர்வாதம் ஒண்ணு வரும். கொஞ்சம் குறைவா இருக்குமானால் அதுக்கேற்ற ஆசீர்வாதம் தான் வரும். நான் இவ்வளவு கேட்டேன், இவ்வளவு கொடுத்துக்கிறேன் ஆண்டவரை, நான் மிச்சம் எங்க போறது? அது யார் தப்பு? உன்னையும் என்னையும் ஆண்டவர் அழைத்த நோக்கம் ஒண்ணு உண்டு. எத்தனை பேருக்கு தெரியல? அழைத்த நோக்கம் ஒண்ணு இருக்கு. அந்த நோக்கத்தை நம்ம சரியா செய்யணுமான்றதுதான் ஒரு பெரிய விஷயம். ஏதோ சொல்லுது மத்தேயு புத்தகம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. கவனிச்சீங்களா? சத்தத்தை உயர்த்தி துதித்தாலும் சரி, சோத்திரம் பண்ணாலும் சரி, அந்த மாதிரி என்ன மாதிரி பிரசங்கம் பண்ணாலும் சரி, தேவனுடைய சித்தத்தின்படி செய்யலன்னு சொன்னா உள்ள பிரவேசிப்பது அரிதான ஒரு காரியம். எங்க இடுக்கமான வாசல் என்ற பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பது அரிதான காரியம். நம்ம எப்படி கூப்பிடுறோம்? தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறோமா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா ஏதோ வந்து கேட்கிறோம் போறோம் என்பது அல்ல. நம்மளோட வாழ்க்கைக்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் தேவன் கொடுக்கிறார். ஆனா அவருடைய சித்தத்தின்படி நம்ம செஞ்சா தானே கொடுப்பாரு. நம்ம செய்யாம கேட்டா எப்படி கொடுப்பாரு? அப்ப தேவனுடைய சித்தம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது என்னவா இருக்கும்? மலை மேல 3 நாள் பிரசங்கம் பண்ணிருக்கா பிரசங்கம் பண்ணிருப்பார். தனக்கு எழுத போகலையே, பசியா எடுக்கலையே. அதுக்கு என்ன காரணம்? என்ன பேசியிருப்பாங்க. அப்படி அவ்வளவு நேரம் கூந்து கவனிச்சிருக்கான்னு சொன்னா அந்த வார்த்தையே அவருக்கு உணவா இருந்தது. பசி எடுக்காத அளவுக்கு. நம்ம 2 நிமிஷம் 2 மணி நேரம் அல்லது 1/2 மணி நேரம் அல்லது 3/4 மணி நேரம் உட்கார்ந்து எடுப்பு வலிக்குது. சத்மோர் அலையில சொல்லாமா? எடுப்பு வலிக்குதுன்னு எனக்கு தெரியல.
தேவன் அறிவார். என்ன 1 மணி நேரம் உட்கார நம்மளால முடியலையே, 3 நாளுக்குள்ள உட்காந்து கேட்டிருக்காங்களா அவங்களுடைய நிலைமை என்ன இருக்கு? ஆனால் இந்த வார்த்தையை அவர்கள் உட்கொண்டார்கள். புசிக்க 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 பலன் வந்து கொண்டே இருந்தது. நீங்க எத்தனை பேர் புசிக்கிறோம் தேவனுடைய வார்த்தை? புடமிடப்பட்ட வார்த்தை சும்மா கிடையாது. இதெல்லாம் தீர்க்க தரிசிகள் எழுதி வைத்த வார்த்தை ஒன்று கூட விழாதான். அப்ப இந்த விழாத வார்த்தையின் உட்கொள்வது சரீரம் எவ்வளவு பலன் அடையணும்? அடையுதா? ஏன் அடையல? அதுக்கு என்ன காரணம்? உள்ளத்துல ஒண்ணு, உதட்டுல ஒண்ணு. மாம்சம் இங்கதான் உட்காந்து இருக்கு, உள்ள இருக்கிற ஆத்மா இங்கே யோசிக்குது. எத்தனை மணிக்கு இருந்தாலும் முடிப்பான், வீட்டுல இதெல்லாம் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கு, எப்போ போய் நம்ம செய்யறது? இதெல்லாம் இங்க 2 விதமா போராடிக்கணும் இருக்கு. போராட்டத்தை கைவிடு. ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக்கொண்டு வாழ்க்கையில் அதிசயம் அற்புதம் நடக்கணும்னு சொன்னா கஷ்டம் வரதா செய்யும், துன்பம் வரதா செய்யும், பாடுகள் வரதா செய்யும். கிறிஸ்தவனுக்கு இதெல்லாம் உண்டு. ஆமென். பைபிள் சொல்றது உலகத்தாருக்கு எப்படியோ கிறிஸ்தவனுக்கு அப்படித்தான். என்ன ஒரு விஷயம் சொன்னா அவனுக்கு தாங்குற சக்தி கிடையாது, பலன் கிடையாது. ஆனா உங்களுக்கு எனக்கு தாங்குற பலன் கொடுத்திருக்கிறார். ஆமென். இந்த உலகத்துல உன்னை என்னை வெளிச்சமா வச்சுக்கிறது காரணம் அதுதாங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தை மகிமைப்படுத்துகிற அத்தனை பிள்ளைகள் பறந்து ஒத்தாசை வரும், பலன் வரும். அது யாராலும் தடுக்க முடியும். அது நம்ம கிட்டதான். தடைப்படுவதும் தடைப்படாமல் இருப்பதும் நம்ம கிட்டதான் இருக்கு. தேவனுடைய சித்தம் என்ன? மத்தேயு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 44 வசனத்தை வாசிங்களா. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். என்ன சொல்றாரு? யார் சொல்றது? இயேசு கிறிஸ்து சொல்ற பல பிரசங்கத்துல இப்படி ஒரு காரியத்தை சொல்றேன். என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். எத்தனை பேர் நேசிக்கிறேன்? என் சத்துருவை நான் சிநேகிக்கிறேங்க. விரோதியான கூட வீட்டுக்குள்ள உட்கார சாப்பாடு போடுவேன், தண்ணி போட்டு கொடுப்பேன், டீ போட்டு கொடுப்பேன். கேட்கறக்கே அவங்க ஏதோ வறுமையில வந்துட்டாங்கன்னா என்னால பிடிச்ச உதவி செய்வேன் அப்படி சொல்றது எத்தனை பேர்? செய்யற அத்தனை பேர் தேவனுக்கு சித்தமாக உங்களுக்கு நிச்சயமா ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கண்டிப்பா கண்டிப்பா செய்வார். சத்துருவை முதலாவது கிறிஸ்துவங்க அதுக்குதான். இயேசு கிறிஸ்து நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல சிலுவையில் அறையத்துக்கு முன்னாடியே பிடிக்கிறதுக்கு போறாங்க. இயேசுவை பிடிக்கும் 11 பேர் ஒன்னா நிக்கிறாங்களா, 12 பேர் ஒன்னா நிக்கிறாங்க, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறாங்களா. இப்ப இயேசு யாருன்னு தெரியல, பிடிக்க போன ஆளும் பிடிக்கிறான். யாரா இயேசு? யாரை போய் பிடிக்கிறது? இப்ப ஆண்டவரே கேட்கிறான், இயேசு போய் கேட்கிறான், யார் பார்த்து தேடுறீங்க? நான் இயேசுவை தேடுறேன். நான் தப்பா இயேசு ஒரு தன்னை அப்படி நான் தான் இயேசு அப்படின்னு ஒண்ணு எல்லாம் 10 விழுந்துட்டாங்க. என்ன சொன்னார்? அச்சாரா கோமா என்ன பேசினாரா? நான் தான் இயேசுன்னு தான் சொன்னாரு. எல்லாம் விழுந்துட்டான். இங்க ஒரு இடம் சிலுவையில அறையறதுக்கு முன்னாடி கொடுமைப்படுத்தி கொண்டு உட்கார வச்சு ஒருத்தர் ஓடி வந்து முள்ளால ஒரு முடியை பின்னி தலையில வச்சுட்டு ஒரு கோல் எடுத்து அவர் கையில கொடுத்துட்டு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு கோலை வாங்கி திருப்பி கோலான அடிக்கிறான் தலையில, கண்ணத்துல அரைஞ்சி காரி துப்புறான். இது பைபிள் இருக்கு. ஆனா நான் தான் இயேசுன்னு சொன்ன மாத்திரத்துல கீழே விழுந்தானுங்களே, இங்க இயேசு வாய் திறந்தாரா? பைபிள்ல போட்டிருக்கு, அவர் அடிக்கப்படும்படி கொண்டு போகிற ஆட்டுக்குட்டியை போல, வாய் திறவாத ஆட்டுக்குட்டியை போல இருந்தார். சப்போஸ் ஒரு வாய் திறந்து ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இவனுடைய நிலைமை என்ன இருக்கும்? அச்சவனுடைய நிலைமை. ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை இந்த சகிப்பு இருக்கும். அதுதான் நம்ம முன்மாதிரியா வச்சுட்டு போயிருக்கிறேன். நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபப்படுறோம், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிறோம். வார்த்தையை விட்டுறோம். பைபிள்ல போட்டு ஒரு வார்த்தை, கோபப்பட்டாலும் என்ன அர்த்தம்? கோபப்பட்டாலும் கோபம் வரும்போது தான் வாயில நல்ல நல்ல வார்த்தையெல்லாம் வரும். அது எங்க இருந்து வருதுன்னே தெரியாது, சுரக்கம் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். அதே வாயில தான் துதிக்கிறோம், ஆராதனை செய்கிறோம், அதே வாயில தான் மற்றவர்களை பிரச்சனை வரும்பொழுது கோபம் வரும்பொழுது. கோபப்பட்டாலும் இது தேவனுடைய சித்தமா? கோபம் பாவம் செய்யாதம்மா. கோபம் வரும், யாருக்கு வரல? எல்லாருக்கும் வந்து இயேசு கிறிஸ்துவ கோபம் வந்துருக்கு. என் சபையை கடல் குகையா மாத்திரன்னு சொல்லி வேற தச்சு விளாண்டு இருக்காரு ரவி சாயிட்ட. அது எதுக்கு?
தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தாமல் இருக்கிறதுக்காக அந்த காரியத்தை பண்ணார். நம்ம எல்லாத்துக்கும் சாட்டை கையில் எடுத்துக்கணும். நாவென்கிற சாட்டை அதுல வந்து பாரு வார்த்தை, அப்புறமா நீங்க துதிக்கணும். தேவன் விரும்புவாரா? ஜெபத்தை கேட்பாரா? விட்டுருங்க. தேவனுடைய சித்தம் என்னன்னு ஆராய்ச்சி பாருங்க. அடுத்த வாசமா தொட்டு வாசமா உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். எத்தனை பேர் இந்த காரியத்தை பண்ணிரு? நிறைய பேர் சபிப்பது உண்டு, நிறைய பேர் சபிப்பது உண்டு. ஆசீர்வதிச்சுக்குமா? முழங்கால் போட்டு அவங்க முதலாவது சபிச்சுங்க. முழங்கால் போட்டு 40 நாள் பாஸ்டிங் இருக்கிறாரு. உன்னை நான் என்ன பண்றேன் பாத்துக்கோ, என்கிட்டே வா. நான் யாரு? இரண்டாவதும் வேணாம், வைராக்கியம் வேணாம். இதெல்லாம் பர்வத்தை கொண்டு போய் சேர்க்காது, பர்வத்தை கொண்டு போய் சேர்க்காது. இடுக்கமான வாசல், இயேசுடைய வாசலுக்குள்ள பிரவேசி. உபத்திரம் வரும், பிரச்சனை வரும், பாடுகள் வரும். நீ சகித்து கொண்டா அந்த உலகத்தில் வெளிச்சமா இருக்க முடியும். உன்னை பார்த்து நிறைய பேர் பாராட்டுவாங்க. என்னப்பா இந்த பிள்ளை இவ்வளோ கேள்வி கேட்டு கூட வாய் திறக்காத போது, இதுதான் கிறிஸ்துவ. இதான் சாட்சி. உலகத்துல வெளிச்சமா இருக்குன்னு சொன்னார, இதுதான் சாட்சி. அதுதான் வெளிச்சம். நம்ம வெளிச்சமா இருக்கணும்னு சொன்னா நம்ம கிட்ட இருக்கிற காரியங்கள் ஜாதி ஜனங்களுக்கு பிரியமா இருக்கணும். வேதத்தை சுமந்து கொண்டு போயிட்டு தேவனுடைய நாமத்தை தூஷிக்கப்படுகிற அளவுக்கு நம்முடைய நடை, உடை, பாவனை, செயல்கள் எல்லாம் இருக்குமானால் தேவன் ஏற்றுக்கொள்வாரா? நீ வெளிச்சமா இருக்க முடியுமா? நம்ம புருஷன்கிட்ட அன்பா இருக்க முடியல, பிள்ளைகிட்ட அன்பா இருக்க முடியல, புருஷன் பொண்டாட்டிகிட்ட அன்பா இருக்க முடியல. இதெல்லாம் காரணம் என்ன? காரணம் என்ன? என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? எரிச்சலின் ஆவி ஒரு அட்டாக் பண்ணிடுச்சுன்னா இப்படிதான் நடக்கும். இந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருந்தா நீ அன்பா இருப்ப, எல்லாரும் நேசிப்ப. இயேசு ஓரமா தள்ளிட்டு இன்னொருத்தர் கூப்பிட்டு உள்ள உட்கார வச்சிருப்ப. உள்ள போனானா இல்லாத குட்டி காடாட்டாலும் பண்ணி விட்டுருவான், குழப்பத்தை உண்டாக்குவான். அது உனக்கு தெரியல. இனி மன திருப்பங்கள் பரலோக ராஜ்யம், இதுவும் இயேசு தான் சொன்னார். இப்ப இதெல்லாம் மனம் திரும்பி இருக்கிறோமா? சின்ன சின்ன விஷயம் தான். அடுத்த வாசமா, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். எத்தனை பேர் செய்யும்? இதெல்லாம் நான் சொல்லலாமா? வேதத்துல இயேசு கிறிஸ்து உலகத்திலிருந்து நாட்கள் சொன்ன ஒரு காரணம். இதெல்லாம் செஞ்சாதான் இயேசு என்கின்ற அந்த ஆவிக்குள்ள பிரவேசிக்க முடியும், பரிசுத்த ஆவியானவருக்குள்ள பிரவேசிக்க முடியும், அந்த சபைக்குள்ள பிரவேசிக்க முடியும், இந்த பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். சும்மா இங்க வந்து ஏதோ வந்தா நான் பைபிள் எடுத்துட்டேன், நான் சத்தியத்தை கேட்பேன், நான் போவேன் வருவேன்னு சொல்ல நல்லதுதான். ஆனா தேவனுடைய சித்தம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது என்னைக்காவது ஆராய்ஞ்சிருக்கிறோமா? நான் கூட பல கம்பீரமா பேசுறேன்னா எனக்குள்ள இயேசு இருக்கிறது உண்மைதான். ஆனால் ஏதோ ஒரு விஷயத்துல அவருடைய சித்தத்தை நிறைவேற்றணும்னு சொன்னா நானும் கூட பரலோகத்துக்கு போக முடியாது. பேசுறதுக்கு கூட நல்லா இருக்கும், கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா ஆவியானவருடைய ஏவுதலின்படி என்னை நடத்தி கொண்டிருக்கிறேன். நான் அதை கீழ்ப்படி. ஆமென். எத்தனை பேர் நீங்க ஒப்பு கொடுக்க போறீங்க? நான் கோபம் கொள்ள மாட்டேங்க, நான் நன்மை செய்வேங்க, எனக்கு விரோதியானோட கூப்பிட்டு அன்பா பேசுவாங்க. எத்தனை பேர் செய்ய போறீங்க? சத்தமே வரலையே, சத்தமா சொல்லுங்க. செஞ்சு பாருங்களேன். நீங்க தாங்க உங்க குடும்பத்துக்கு வெளிச்சமா இருப்பீங்க. உலகத்துக்கு அல்ல, உன் குடும்பத்துக்கு. உன்னை ஒருத்தரை தேவன் தெரிந்து கொண்டதுக்கு என்ன நோக்கம் தெரியுமா? நீ வெளிச்சமா இருந்தா தான் வெளிச்சத்துல அவங்க எல்லாம் வருவாங்க. ஐயா சொன்னார்ல, புதிய ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும். எப்படி ஆதாயப்படுத்தணும்? நம்மளே இப்படி இருந்தா எப்படி ஆதாயப்படுத்த முடியும்? இப்ப நம்ம என்ன பண்ணணும்? விட்டு கொடுக்கிற அந்த இருதயம் வேணும், மனப்பக்குவம். நீ பெரியவங்களா நான் பெரியவங்களா போட்டி போட்டா யாருமே பெரியவங்க கிடையாது, யாரும் முன்னுக்கு வர முடியாது. அப்ப அதை விட்டுடு. கீழ்ப்படி, தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது உன் வாழ்க்கை வெளிச்சமா இருக்கும். நீ அனைவருக்கு வெளிச்சமா இருக்க முடியும். உன்னால 4 குடும்பம் உள்ளவர். ஆமென். சரிங்களா? ஒரு தங்கச்சி தலை மட்டும் ஆடுது, எதுக்கு ஆடுதுன்னு தெரியல. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நானே பார்க்கிறேன் ஆண்டவர் எப்படி பார்ப்பாரு, என்ன சூழ்நிலையில இருக்குன்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவதற்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். நாம எப்படி பண்றோம்? அவங்களுக்கு எந்த மாதிரியான ஜெபம் பண்றோம்? எப்படி பண்றோம்? சபித்தல் வாயில இருக்கக்கூடாது, ஆசீர்வதிக்கணும். ஆசீர்வாதம் சில நேரத்தில் சாபம் மாறிடும். வேதம் சொல்லுது, அதிகாலையில் எழுந்து வாயை கழுவாம ஒருத்தனை நீ ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்கன்னு சொன்னா
அவன் தலையில அக்கினி தழ வைக்கிற மாதிரி சாப்பிடணும் பாரு. இது என்னன்னா நமக்குள்ள எரிச்சல் இருக்குல்ல, எரிச்சல் அங்க போய் எரியாது. ஜெபம் பண்ணக்கூட ஜாக்கிரதையா பண்ண சும்மா கிடையாது. ஆண்டவர் சபிச்சிருந்தா எத்தனை பேர் காணாம போயிருப்பான். உன்னையும் என்னையும் அதற்காக அழைக்கல, அதற்காக அழைக்கல. எல்லா இடத்துல அன்பாயிரு, எல்லாரையும் நேசி. கொஞ்ச நாள் வாழ்க்கை தான் வாழ போறது. வேதம் சொல்லுது 70 வருஷம் பலத்தின் மிகுதியால் 10 வருஷம் கூட்டி கொடுத்து 80 வருஷம். ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம் தான். இது போல நம்ம என்னென்ன ஆட்டம்லாம் ஆடுறோம். நீ பெரியவனா, நான் பெரியவனா, நீ பணக்காரனா, நான் பணக்காரனா, என்கிட்ட எவ்வளவு செல்வாக்குறது, உங்ககிட்ட என்ன இருக்கு, இப்படி எல்லாம் பேசி ஒருத்தர் மனசை துன்புறுத்துறோம், வேதனைப்படுத்துறோமே. தேவன் அதற்கு உன்னையும் என்னையும் அழைத்திருக்கிறார். கொஞ்ச நாள் வாழ்க்கை. இந்த கொஞ்ச நாள் வாழ்க்கையில் யாரோட அன்பா இருந்து பாரு, அன்பா இருந்து பாரு. அதான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்க முடியும். வாசிப்போம். யோவான் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 34-35 வாசிங்களா. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்க போறோம். அப்புறம் வாசிக்கலாமா. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். இயேசு உங்களிடத்தில் அன்பாக இருக்கிறாரா இல்லையா? ஒரு அன்பா இருக்கிறதுனால தான் நீங்க இங்க வந்து உட்காந்துருக்கீங்க. ஆனா நீங்க எத்தனை பேர் இடத்துல அன்பா இருக்கு? வேதம் அப்படிதான் சொல்லுது. நான் சொல்றேன், நான் உங்களில் அன்பா இருக்கிறதை போல நீங்களும் இருக்கிறோமா? கற்பனைகளை கைப்பற்றி அதன்படி நடந்தா பரலோகம் உங்களுக்கு சொந்தம். ஆமென். சத்தமா நல்லதே சொல்லலாமா? எத்தனை பேருக்கு பரலோகம் போகணும்னு ஆசை? ஆசை இருக்கா? இருக்கா? சத்தமா நல்லதே சொல்லுங்க. எனக்கும் ஆசைதான். ஆனா தேவனுடைய சித்தத்தின்படி செய்தாதான் அங்க போகும். எல்லாம் 3ஆம் வானத்துல போய் உட்காந்து கொண்டிருந்தாரு. எல்லாரும் இழைப்பார்கள் இடத்தா அதான் ஜெக்ஷன். நல்லவனும் கெட்டவனும் அங்கதான் இருப்பான். அதுக்கப்புறம் தான் நியாயத்திற்கு வரும்போது தான் நீங்க பரலோகம் போக முடியும். இது வரைக்கும் இங்க தான். இங்கிருந்து பிரிப்பாங்க, சப்பரி ஆடியது, வெள்ள ஆடியது அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்லுவேன், ஆண்டவரை நான் அப்படி உங்களை குறிச்சு அப்புறம் மேன்மைப்படுத்தின ஆண்டவரை அப்படின்னு ஒண்ணு. இந்த மாதிரி ஒரு டிவி, இந்த மாதிரி ஒரு என்னங்க கம்ப்யூட்டர் அது இருக்கும். உன் பேர் சொல்லி ஒரு படம் தட்டுவார், நீ ஏன் பார்த்து மாட்டேன். அவர் நியாயம் தீர்க்க மாட்டார். அவர் என்ன பண்ண மாட்டாரு, நீயே பார்த்து கொண்டு எங்கெங்க என்ன வேலை பண்ணிக்கிறேன், யார்கிட்ட என்னென்ன பேசுனேன், எப்படிலாம் நடந்த, என்னெல்லாம் செஞ்ச, நீயே பார்த்து முடிவு பண்ணி விடுத்த. நீ அங்க போறத இங்க போறது அவர் தீர்க்க வேண்டிய வேலையே கிடையாது. பைபிள்ல 3 இடத்துலன்னு சொல்லிட்டு, ஒன்று வந்து மனசாட்சி, நியாய விசாரணை, 2 வேதத்தின் படி, 3 பருவத்தின் படி. மனசாட்சியை உள்ள புத்தம் சொல்லிட்டேன். சில பேர் புத்தம் நம்ம இப்படிலாம் நடந்திருக்கிறோம், நம்ம போய் நல்ல மாதிரி உட்காந்து இருக்கு. இது குத்துறது. அதான் இருவரும் கற்குள்ள கேட்கிறவனை குத்தம், பேசுற எண்ணையும் குத்தம். கேட்கிற உங்களுக்கு ஆசீர்வாதம், பேசுகிற தேவனுடைய வார்த்தை பேசுகிற எனக்கு ஆசீர்வாதம். கேட்கிற எனக்கு ஆசீர்வாதம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நீ அவர்களுக்காக என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. எத்தனை பேர் பண்ண பாருங்க, ஜெபம் பண்ணி பாருங்களேன். உங்களுடைய சிறை இருப்பு மாறும். ஆமென். சொல்லலாமா? யோபு பத்தி அப்படிதான் சொல்லுது. யோபு தன் சிநேகிதனுக்காக ஜெபம் பண்ணும் பொழுது அவருடைய சிறை இருப்பு மாறுச்சு. இது எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் யோபு என்ன நிலைமையில ஜெபம் பண்ணினார் அது என்னைக்கா பார்த்துருக்குமா? எப்படிப்பட்ட சூழ்நிலையில ஜெபம் பண்ணார் சிநேகிதர்களுக்காக. இந்த ஒரு விஷயம், அந்த பெரிய ஒரு விஷயம் சொல்லுது. யோபுவை தேவன் பார்த்தா அப்படின்னு போட்டுருக்கோம் அந்த இடத்துல. காணிக்கு எடுத்துன்னு போப்பா, யோபு உங்களுக்கு ஜெபம் பண்ணுவாரு அப்படின்னா இவங்க காணிக்கு கொண்டு போறாங்க. இது சொல்லிட்டு யோபுவை ஆண்டவர் பார்க்கிறாரு. இவர் எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறாரு? கொட்டாங்கச்சி எடுத்து சொல்றீங்க எந்திருக்க முடியல, உடம்பெல்லாம் சரக்கு துர்நாற்றம் வீசிக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில பண்ணுவாரு ஜெபம். நீங்க நானும் பண்ணுவோமா? ஒண்ணு இல்லை,
இப்போ எனக்கு உடம்பு தெரியல, நான் ஒரு பாஸ்டர், ஒரு விசுவாசி வந்து, ஐயா எனக்கு உடம்பு முடியல ஐயா, கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க ஐயா அப்படின்னா, ஏமா நானே உடம்பு தெரியாத பார்த்து கிடக்குறேன், நீ என்ன வந்து ஜெபம் பண்ண சொல்றீங்க, நியாயமா இது? அப்படி கேட்போம், நம்ம கேட்போம். ஆனால் யோகா அப்படி கேட்டாரா? என்ன காரணம் நினைக்கிறீங்க நீங்க? தேவன் பார்த்தால ஒரு பார்வை, அந்த பார்வையில் அவனுக்குள்ள வளர்ந்து சத்தமா நாளில சொல்லாமா? சத்தமா சொல்லாமா? யோபு ஜெபம் பண்ணுவதற்கு தேவனுடைய பார்வை அவன் விழுந்தது, அதுக்குள்ள வல்லமை இருந்தது. என்னை தேவன் பார்த்தால் தான் நீ வல்லமையா ஜெபம் பண்ண முடியும், இல்லைன்னா கஷ்டம்தான். பார்க்கணும்னா நாம அவர் எந்த சூழ்நிலை தேவனை தூஷித்ததே கிடையாது. நம்ம ஒரு முறை செய்யறோம்னா வந்தாது என்ன பண்றோம், கோயிலுக்கு போய் என்ன பிரயோஜனம்? பாஸ்டர் அப்படிலாம் சொன்னார், அப்படியே ஆசீர்வதிப்பார், இப்படி ஆசீர்வதிப்பார், இப்படி உயர்த்தார், அப்படி உயர்த்தார். இவரை நம்பி நான் போனேன், என்ன பண்ண கிடைக்காது. உன் விசுவாசமே உலகத்தை, அப்ப நம்முடைய விசுவாசம் தான். கிடைக்காதுன்னா கிடைக்காது, கிடைக்காதுன்னா கிடைக்கும். நம்பிக்கை முழுமையா இருக்கு. எதுக்கு கடுக்க போயிட்டு உருண்டு கடுகு கடுகாலும் விசுவாசம் தான் போராட்டார். நல்லா நினைச்சு பாருங்க, அது கடுகு எவ்வளவு சின்னது, அந்த அளவு நம்ம விசுவாசம் இல்லையா நமக்கு? அதோட நிறைய இருக்குல்ல, கடுகு எவ்வளவு இருக்கு, இவ்வளவு தான் இருக்கு. ஆனா அதை விட நமக்கு நிறைய இருக்குல்ல விசுவாசம். ஆனா ஏன் கடுக போய் சொன்னாரு? கடுகு பூரணப்பட்டிருந்ததா, முழு உருண்டையா இருந்ததா, கொஞ்சம் கூட சொட்ட இல்லை, முழுமையாக இதுதான் பூரணப்பட்டிருக்கணும்ன்றது. அப்படி நம்முடைய விசுவாசம் கூட முழுமையா இருந்தா கேட்கறது கிடைக்கும். ஆமென். சத்தமா அல்லேலூயா சொல்லமா? 35 வாசம் மாதிரியா, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருங்கள், அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். ஆமா. அப்ப நம்ம கிறிஸ்துவ பிள்ளைகளா இருக்கிறதுக்கு ஒரே ஒரு அடையாளம் அது ஒண்ணு தாங்க, அன்புதான் சகலத்தையும் மூடும், சகலத்தையும் மறைக்கும். இந்த அன்பு மட்டும் இல்லைன்னு சொன்னா நம்மளுடைய வாழ்க்கையை ரோட்ல வெட்டா வச்சுப்பாரு. ஆமென். ஆமாவா இல்லையா? சத்தமா நல்லது சொல்லமா? என்னதான் பேச்சு பேசினாலும் சரி, அன்பு உனக்குள்ள இல்லைன்னு சொன்னா நீ வேஸ்ட். கடவுளுக்குள்ள இருக்கணும்னு சொன்னா கடவுள் மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தாரு, இன்னும் வச்சுட்டு இருக்காரு. தாயின் கருவில உருவாதற்கு முன்பாக உன்னை தெரிந்து கொண்ட தேவன், உருவாதற்கு முன்பாக தெரிந்து கொண்ட தேவன் இந்த நிமிஷம் வரைக்கும் உன்னை பாதுகாத்து வைத்திருக்கிறாரு. அன்பு இருக்கிறதுனால தானே நம்ம வச்சிருக்கோம். அந்த மாதிரி குழந்தை பிறந்து ஒரு 2 வயசு 3 வயசு வரைக்கும் குழந்தைய கொஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒரு 4 வயசு ஆச்சு 5 வயசு ஆச்சுன்னா ஏற்ப கடை மாதிரி வாழ்ந்துச்சு. அன்பு எங்க போயிடுச்சு, அன்பு எங்க போயிடுச்சு? ஆனா தேவன் அப்படி இல்லை. உன்னையும் என்னையும் படைத்த தேவன் நம்முடைய வாழ்க்கை முடிகிற வரைக்கும் அல்ல, அவர் ராஜ்யத்துல கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அவருடைய அன்பு இருக்கிறது. நம்முடைய அன்பு அப்படி இருக்கா? இந்த உலகத்துல வாழ இந்த கொஞ்ச நாள் வாழ்க்கையில எவ்வளவு அன்பா இருந்து பாருங்களேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். நீ ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்பார். உனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கு தான். ஆமென். சத்தமா அல்லேலூயா சொல்லமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும். நிறைய விஷயம் சொல்லலாம், நேரம் போதாது. இதோட நான் முடிச்சுக்கிறேன். நீங்க யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் கூட பேசுறது ரைட்டா தப்பா? நீங்க வீட்டுல போய் யோசிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படிதான் விரும்புறார், உலகத்துல வெளிச்சமா இருக்கும்படிதான் விரும்புறார். நீ எதை கொண்டு வந்த எதை கொண்டு போறதுக்கு ஒண்ணும் இல்ல. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இரு, இருக்கிற பகிர்ந்து கொடு, முடிஞ்ச அளவுக்கு நன்மை செய். உலகத்துல இயேசு கிறிஸ்து உலகத்துல ஊழியம் பண்ண நாட்கள் அதான் பண்ணார். அவர் நன்மை உலகம் எங்கும் போய் சுற்றி திரிந்து நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அதான் என்னுடைய ஆசை கூட. முடிந்த அளவுக்கு நன்மை செய்ய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஆண்டவர் பேசுகிறது. ஹல்லேலூயா. இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க என்ன பண்ணணுமா? பிரயாசப்படணும். ஹல்லேலூயா. அநேகர் பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போயிடுச்சு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் இடுக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறோம், இடுக்கமான வழியில கடந்து வந்திருக்கிறோம். ஆனா நாம் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறோம். நாம் அந்த வாசலுக்குள்ள நுழைகிறோம். ஹல்லேலூயா. ஆனால் அநேகராலே என்ன பண்ண முடியாதான், நுழைய முடியாது. ஹல்லேலூயா. வாசல் யார்? இயேசு கிறிஸ்து. நல்ல ஒரு சத்தியத்தை கேட்டோம்.
இந்த வாசலுக்குள்ள போனா என்ன உண்டாகுமா? என்ன உண்டாகுமா? நல்ல மேய்ச்சல் உண்டாகும். அல்லேலூயா. உள்ளமும் புறமும் நல்ல மேய்ச்சல் உண்டாகும். நல்ல ஒரு சத்தியத்தை கேட்டு இருக்கிறோம், நல்ல ஒரு வார்த்தை கேட்டு இருக்கிறோம். கேட்டவைகளை எப்படி இருக்கணுமா? 30, 60, அப்புறம் 3ல எது வேணும் உங்களுக்கு? 30, 60 எவ்வளோ? 90 வேணுமா? 100 வேணுமா? 100ஓடு கூட நீங்க என்ன பண்ணணும்? நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களா இருக்கணும். 30, 60, 90ஓடு இருக்கக்கூடாது. 100% இயேசுக்குள்ள நம்ம கடந்து போகலாம். எல்லா கண்களை மூடி ஆண்டவருடைய இடுக்கமான வாசல் சத்தியத்துக்குள்ள நடத்துகிறாரா? வெளிச்சத்துக்குள்ள நடத்துகிறா? நீ இரவை கண்டு அஞ்சுவதில்லை, இரவு வருவதனால நீ இடறுவதில்லை. பகலுக்கும் 12 மணி நேரம், இரவுக்கும் 12 மணி நேரம் வெளிச்சம் உன்னிடத்தில் இருக்கிறபடியா உலகத்தை கண்டு இடறுவதில்லை. இத்தனை மணி நேரம் உட்காரல, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். யோசேப்பு சிறையில் இருந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தான். இடுக்கமான வாசலுக்குள்ள இருந்தான். அழைப்பு வந்தது பார்வோனின் மூலமாக. அழைப்பு பார்வோன் மூலமாய் வந்தது. உலகத்தின் அதிபதி என்கிற ஒரு பதவி வந்தது. அல்லேலூயா. கைகள் கட்டப்பட்டிருந்தது, சங்கிலியினால் கட்டப்பட்டிருந்தது. நெருக்கம், இடுக்கம். ஆனா அழைப்பு வந்தது, பரலோகத்தின் அழைப்பு வந்தது. யாருக்கும் தெரியாத சொப்பனத்தின் அர்த்தத்தை யோசேப்பு சொன்னான். காரணம் என்ன தெரியுமா? இடுக்கமான இடத்துல கர்த்தர் ஞானத்தை கொடுத்தார். இடுக்கமான இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். ஆண்டவர் விசேஷத்தை கிருபைகளை தருகிறார், ஞானத்தை தருகிறார், கிருபையை தருகிறார். இடுக்க வேணுமா? விசாலம் வேணுமா? காத்திருக்கிறது வேணுமா? ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாம் கண்ணை ஏறெடுத்து பாரு, எம்பட்டு நட, நான் உனக்கு தரேன்னு சொன்னாரு. லோத்து பார்த்தா விசாலமா இருக்குதுப்பா, ஏதேன் தோட்டத்தை போல இருக்குதுப்பா. ஏதேன் தோட்டத்தை பார்த்தவன் நெருக்கத்துல மாட்டிக்கினான், கனம் இல்லாத இடத்துல மாட்டிக்கினான். ஆமென். சாட்சி இல்லாத இடத்துல மாட்டிக்கினான். குடும்பத்தை நடத்த முடியல, வருமானத்தை பெருக்க முடியல. ஆபிரகாம் கண்களை கர்த்தரை நோக்கி பார்த்தான். அல்லேலூயா. அட ஒண்ணுக்கு தெரியும், என் ஆண்டவர் அழைச்சவர் உண்மை உள்ளவர், என் தேசத்தை இனத்தை விட்டு புறப்பட்டு போடு சொன்னவர். அல்லேலூயா. இன்னைக்கும் கர்த்தர் பேரை பிரஸ்தாபப்படுத்தி கொண்டிருக்கிறார். தாசர் மூலமாய் கொடுத்த வார்த்தைக்காக அவரையோட ஊழியத்தை ஆசீர்வதி, அவரோடு வந்திருந்த ஐயாவை ஆசீர்வதி. சபையாரை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எங்க சபை சத்தியத்துக்குள்ள இருக்கும்படியாக, ஆண்டவருடைய சட்டைக்குள் மூடி இருக்கும்படியாக, சத்துரு உள்ள நுழைவதற்கு இடமில்லாதபடிக்கு ஒருவின பட்டயமுடைய தூதனை நீர் காவலை வைத்திருக்கிறார். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். எல்லா கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தான ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களும் கூட கர்த்தரோடு மட்டும் இருப்பதாக. ஆமென்.